விஜய் சார், ஐ லவ் யூ சார். அம்மு பாப்பா மேல நான் வச்ச லவ் வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க காவேரி, இங்கே இரு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நீ வெளியே மட்டும் என் பின்னாடி வந்துடாத. விஜய், ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? ஹலோ மக்களை, வெல்கம் டு SST. நான் உங்கள் அஸ்மத். என்னங்க, தம்ப்நெயில் பார்த்தோன்னே நேராக உள்ளே வந்திருப்பீங்க. நல்லது, ரொம்ப நல்லது. அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி யாராவது தப்பு பண்ணீங்க, அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா காவேரி நான் ஏக் மார் தோர் துக்குடா பண்ணிடுவேன், பாத்துக்குங்க. ஜஸ்ட் வர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல நம்ம அம்மு பாப்பா ஸ்கூலுக்கு வந்து தன்னுடைய நண்பர்கள் கிட்ட எனக்கு அம்மா இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு பசங்க உங்க அம்மா இறந்துட்டதா சொன்னியே, இப்ப அம்மா இருக்காங்கன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே திரும்பும்போது ஜன்னல் வழியா காவேரி மிஸ்ஸ பாத்துறா. பார்த்த உடனே ஓடி போய் அள்ளி தூக்கி முத்தம் கொஞ்சணும் போல இருக்குது நம்ம அம்மு பாப்பாவுக்கு. ஆனா அதுதான் முடியாது. ஏன்னா வீட்டுல அப்பா, ராதா பாட்டி, சாரதா பாட்டி இவங்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்த மட்டும் அவங்க கிட்ட காட்டிடாத அப்படின்னு சொல்லிதான் அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, நம்ம அம்மு பாப்பாவும் அமைதியா உட்காந்துருக்கா. காவேரி மிஸ் கிளாஸ் ரூம்குள்ள வாசல்ல நுழையும் போது ஒரு குழந்தை தெரியாதனமா மிஸ் மேல, அதாவது காவேரி மிஸ் மேல இடிச்சிடுறாங்க. தண்ணி பாட்டில இருந்து தண்ணி எல்லாம் மேல ஊத்திடுச்சு. உடனே அம்மு பாப்பாவுக்கு வருது பாருங்க ஒரு கோபம். நேரா அந்த பையன்கிட்ட போய், டேய் எதுக்குடா மிஸ் மேல தண்ணி ஊத்துன, மிஸ்ஸுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த பையனை மிரட்டுறா நம்ம அம்மு பாப்பா. உடனே அம்மு ஏன் கத்துற, விடு, தெரியாம தானே அந்த பையன் என் மேல தண்ணி ஊத்துனா அப்படின்னு நம்ம காவேரி மிஸ் சொல்றாங்க. உடனே இவங்க கிளாஸ் ரூம்ல போய் உக்காந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க, என்னடா இவ என்னைக்கும் இல்லாம புதுசா இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட ரொம்ப உறவாடுறா, 2 நாளா வரல, வீட்டுக்கு போனப்போ என்கிட்ட பேசல, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க. லஞ்ச் டைம்ல நம்ம அம்மு பாப்பா ராதா பாட்டி கிட்ட சொல்லி தன்னுடைய அம்மாவுக்குன்னு ஸ்பெஷலா லஞ்ச் ரெடி பண்ணி கொண்டு வந்து, மிஸ் இந்தாங்க மிஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. என்னம்மோ புதுசா இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு அம்மு பாப்பா, இல்ல ராதா பாட்டி கிட்ட சொன்ன, மிஸ் வீட்டுக்கு வந்தப்போ நான் பேசல, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது லஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், அதனால ராதா பாட்டி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. வேண்டாம் இருங்க மிஸ், நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஊட்டியும் விடுறான். அப்பதான் காவேரிக்கு இன்னும் நல்ல டவுட் வருது, என்னவா இருக்கும், சம்திங் ராங் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஈவினிங் டைம்ல விஜய் சார் வராரு. விஜய் சார் வந்த உடனே அம்மு பாப்பா கூட்டிட்டு போகும்போது நேரா காவேரி வந்து, விஜய் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப வேண்டாம், நான் அம்மு வீட்டுல விட்டுட்டு வரேன், நம்ம 2 பேரும் அந்த காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு பாப்பாவை கூப்பிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு நம்ம விஜய். வீட்டுக்கு போயிட்டு அம்மு பாப்பாவை இறக்கி விட்டுட்டு காவேரி பார்க்க போகாம நேரா நிவினை பார்க்க போறாரு. நிவினை போய் பார்த்துட்டு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. ப்ரோ, நான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்கேன், இதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு நிவின் கிட்ட. அதுக்கு நிவின், என்ன ப்ரோ பிளான் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கும் காவேரிக்கும் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் காவேரிக்கு மெமரி லாஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை பண்ணி காவேரிக்கு நினைவு வர வைக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிவினுக்கு ஷாக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல இது ஒரு சின்ன டிராமா தான் நான் பண்ணிருக்கேன், அந்த டிராமாக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ப்ரோ, இது ரொம்ப விபரீதமா முடிஞ்சுன்னா என்ன ப்ரோ பண்றது அப்படின்னு நிவின் கேட்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நல்ல விதமா நீங்க தான் பண்ணுவீங்கன்னு தான் நான் இதை உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். இப்போ நான் காவேரி மீட் பண்ண தான் போறேன், அதுக்குள்ள இந்த டைமுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரி நிவினும் சொல்லிட்டு, சரி நான் காவேரி மீட் பண்ண போயிட்டு வரேன் அப்படின்னு அவருக்கு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போது போனை வீட்டுல வச்சுட்டு போயிடுறாரு. இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்புங்க. அப்படி என்ன தப்பு பண்ணன்னு கேக்குறீங்களா? அந்த போனை மறந்து வச்சுட்டு போனதுனால என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அதை பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த லைக் பட்டனை டொக்குன்னு ஒரு தட்டு மட்டும் தட்டி விட்டுருங்க, சரிங்களா? அப்பதான் அடுத்த எபிசோட்ல காவேரிய கொஞ்சம் உயிரோட இருப்பா. இல்லன்னா பாத்துங்க, ஒரு அழகான காஃபி ஷாப், ரொம்ப அமைதியான சூழ்நிலை, பேக்ரவுண்ட்ல லேசா ஒரு ரொமான்டிக் பீஜம் ஓடிட்டு இருக்கு. அது யாருன்னா நம்ம இளையராஜா பீஜம் தான்.
2 பேரும் எதிரெதிரே உட்காந்துருக்காங்க. காவேரியோட கண்கள்ல இன்னைக்கு அப்படி ஒரு வெக்கம், ஒரு சின்ன தயக்கம். ரொம்ப நேரம் 2 பேரும் ஏந்திரிச்சு போகாம அமர மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது காவேரி விஜயோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்து ரொம்ப எமோஷனலா கேக்குறாங்க. விஜய், எனக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி என் லைஃப்ல என்ன நடந்துச்சு, நான் யாரு, என்னுடைய சொந்த பந்தம் யாருன்னு எனக்கு முழுசா தெரியல. ஒரு இருட்டான ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த அம்மு பாப்பாவோட அன்பை பார்க்கும்போது, குறிப்பா உங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் என் மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. விஜய் அமைதியா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்க காவேரி இன்னும் கொஞ்சம் உரிமையா பேச்ச தொடங்குறாங்க. நீங்க என் மேல காட்டுற அக்கறை, அந்த பாதுகாப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட பழைய வாழ்க்கை தேவையே இல்லைன்னு தோணுது. நீங்க என் பக்கத்துல இருந்தாலே போதும், என் உசுர் முழுக்க சந்தோஷப்படும் அப்படின்னு பேசிட்டு போகும்போது காவேரி விஜய் ஆழமா காதலிக்கிற அந்த ஸ்டேஜுக்கே வந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல காவேரி விஜயோட கையை மெதுவா பிடிச்சுக்கிட்டு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் விஜய், எனக்கு பழைய நினைவுகள் எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, என் புது உலகமே நீங்க தான், நான் உங்களை லவ் பண்றேன் விஜய் அப்படின்னு காவேரி தான் தூய்மையான காதலை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம அப்படியே வெளிப்படுத்துறாங்க. விஜய் சார், ஐ லவ் யூ சார். அம்மு பாப்பா மேல நான் வச்ச லவ் வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியல. மக்களே, இத கேட்ட உடனே விஜய்க்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அவரோட உள்ளுணர்வு அடிச்சு சொல்லுது, காவேரி எந்த குழப்பமும் இல்லாம நம்மள உண்மையாவே ஆழமா லவ் பண்றான்னு. காவேரி தான் மேல வச்சிருக்கிற அந்த தூய்மையான காதலை பார்த்த உடனே விஜய்க்கு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதான்னு தெரியல. ஒரு நிமிஷம் பயங்கரமான ஷாக் ரியாக்ஷன். ஏன்னா விஜய்க்கு அப்பதான் உரைக்குது, ஐயையோ இவளே நம்மளை தேடி லவ் பண்ணிட்டாலே, எந்த பழைய நினைவுகளும் இல்லாமலேயே இந்த புது காவேரி நம்ம காதலியா நம்ம மனைவியா மாற சம்மதிச்சிட்டாலே, இனிமே பழைய நினைவுகளை கொண்டு வரணும்னு அவசியமே இல்லையே, அப்போ நம்ம நிவின் கிட்ட சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த விபத்து நாடகம் அது இப்ப தேவையே இல்லையே அப்படின்னு விஜய்க்கு ஒரு பெரிய பல்ப் எரியுது. டக்குன்னு லாரியை நிப்பாட்ட நிவின்க்கு கால் பண்ணலான்னு பாக்கெட்ல தொட்டு பாக்குறாரு. அப்பதான் ஞாபகம் வருது, போனை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டோம்னு. விஜய்க்கு பதற்றம் உச்சிக்கு போயிடுச்சு. எப்படியாவது நேரா போய் அந்த லாரியை நிப்பாட்டி ஆகணும்னு முடிவு பண்ணி படப்படப்போட ஏந்திரிச்சு, ஒரு நிமிஷம் இரு காவேரி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட முகத்தை கூட சரியா பார்க்காம ரொம்ப பதட்டமா அங்கிருந்து வெளியே ஓடுறாரு நம்ம விஜய். காவேரி, இங்கே இரு, ஒரு நிமிஷம் வந்துடுறேன், நீ வெளியே மட்டும் என் பின்னாடி வந்துடாத. விஜய், ஒரு நிமிஷம், எங்க போறீங்க? விஜய் நேரா காஃபி ஷாப்ல இருந்து வெளியே வந்து தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அந்த லாரி நிப்பாட்டணும்னு மெயின் ரோட போய் டச் பண்றாரு. ஆனா அந்த சம்பவத்தை தடுக்க நிப்பாட்ட போன அந்த விஜய்க்கு மெயின் ரோட டச் பண்ற அந்த நேரத்துல உண்மையாவே பிரேக் ஃபெயிலியர் ஆன ஒரு லாரி அசுர வேகத்துல விஜயோட காரை பலமா அடிச்சு தூக்குது. கார் சுக்கு நூறா உடையுது. உள்ள பில்லு பே பண்ணிட்டு இருக்கிற காவேரி பயங்கரமா சத்தம் கேட்டு பதறி போய் வெளியே வராங்க. கூட்டத்தை விலக்கிட்டு போய் பார்த்தா அங்க நசுங்கி போய் கிடக்கிறது விஜயோட கார். காவேரிக்கு மூச்சே நின்னுடுச்சு. விஜய்னு அலறிக்கிட்டே ரத்த வெள்ளத்துல துடிச்சு கிடக்கிற விஜய காவேரி நேர்ல பார்த்த அந்த ஒரு செகண்ட் அவங்க மூளைக்குள்ள ஒரு பெரிய கிளிச் ஆகுதுங்க. ஆமாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே கொடூரமான ஆக்சிடென்ட். கார் கண்ணாடி உடையற சத்தம், ரத்தம், இருட்டு, அத்தனை பழைய நினைவுகளும் அப்படியே ஒரு செகண்ட் கண்ணு முன்னாடி பிளாஷ் ஆகுது. அந்த ஒரு நிமிஷத்துல காவேரிக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு மக்களே. தன்னோட சொந்த ஊர் கொடைக்கானல், விஜய் தன்னோட புருஷன், ஒட்டுமொத்த நினைவுகளும் திரும்பி வந்ததும் காவேரி ஒரு கதறாங்க பாருங்க. விஜய் பக்கத்துல போய் மண்டிட்டு உட்காந்து விஜயோட தலையை எடுத்து தான் மடியில வச்சுக்கிட்டு விம்மி அழுகுறாங்க. இங்க காவேரியோட தவிப்பு எப்படி இருக்குன்னா, நம்ம அந்நியன் படத்துல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனப்போ விக்ரம் சார் நடு ரோட்ல போய் நின்னுக்கிட்டு, ப்ளீஸ் யாராவது வண்டி நிப்பாட்டுங்க, பிராணம் போயிட்டு இருக்குது, வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு கத்துவார்ல, அதே மாதிரி ஒரு வெறித்தனமான தவிப்புங்க. காவேரி நடு ரோட்ல போறா, வண்டி எல்லாம் கை காட்டி நிப்பாட்டி, ப்ளீஸ் யாராவது வண்டி நிப்பாட்டுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, என் வீட்டுக்காரரை காப்பாத்துங்க, என் புருஷனுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, ப்ளீஸ் யாராவது ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு ரோட்ல போறவங்க காலில் விழாத குறைய கதறி கெஞ்சி அழுகுறாங்க. தான் உசுரே போற வழியில ரத்த வெள்ளத்துல கிடக்குற விஜய்க்கு காவேரி தன்னை பார்த்து என் புருஷன் என் வீட்டுக்காரன்னு கதறத கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுன்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மரண வழியிலையும் விஜயோட கண்ணுல இருந்து ஒரு ஆனந்த கண்ணீர் வழியுதுங்க. அந்த சந்தோஷத்தோட விஜய் அப்படியே மயக்கம் போட்டு சரிஞ்சிடுறாரு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா.
என்ன தேடுறீங்க? அடுத்த சீனா? அதெல்லாம் இல்லை. ஒரே வீடியோவில் போட்டுட்டா நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடுவீங்க. அடுத்த சீன் எவ்வளோ எமோஷனலாக இருக்க போகுது தெரியுமா? எந்த அளவுக்கு நான் அந்த சீனை செதுக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? வெயிட் பண்ணுங்க. 6 அமர நாளைக்கு அந்த சீனை பாருங்க. ஓகே, டாடா, பாய் பாய். ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க.